மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஒன்று சொல்லட்டா, நான் உங்களோட ஆஜேஷா. ஸோ எல்லோரும் தீபாவளியை நல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி. அண்ட் நானும் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக தான் செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி பற்றி தான் வந்து பேச போகிறோம். அண்ட் இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அந்த சைடு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த தீபாவளி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே புத்துணர்ச்சியோட மகிழ்ச்சியோட புது ஆடைகள்லாம் அணிஞ்சிட்டு வெளியே வந்து பட்டாசை வெடிப்போம் பாருங்கள். அந்த டைம் நம்மளோட இன்னர் சோல் இருக்குல்ல, அது வந்து என்ன தான் நம்ம வஞ்சகத்தனம்லாம் வச்சுட்டு இருந்தாலும் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் இருந்த பேட் பாஸ் ட்ராமாஸ் அண்டு இந்த பழைய பொருட்கள்லாம் எரிக்கும் போது அதுவும் சேர்ந்து எரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த தீபாவளியை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். கரெக்டாக இது நம்ம யூஸ்வலாக செலிப்ரேட் பண்ணுற தீபாவளி. ஸோ இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, எல்லாருக்குமே தீபாவளி ஹாப்பினஸை கொடுக்குதா? அண்ட் எஸ், தீபாவளி வந்து கரெக்டாக October 20 தான் வந்து வருதா? அதாவது நம்ம எல்லோரும் இந்த டே தான் தீபாவளின்னு சொல்லிட்டு காமனாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த அன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் தீபாவளி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஒரு வீடு ரொம்ப வறுமையில் இருக்குது, தன்னோட குழந்தைய கல்விக்கு அனுப்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு வறுமையில் இருக்காங்க. அப்போ தன்னோட தாய் வந்து அவங்களோட தாலியை அடகு வச்சு அவங்களோட குழந்தைய போய் வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த நிலை, அந்த தாலியெல்லாம் திருப்பி அவங்க வந்து என் குழந்தை நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகிறான், என்னோடய தாலி என் கைக்கு வந்துடுச்சுன்னு அந்த தாய் வந்து உணர்கிறப்போ அப்போ தான் அந்த குடும்பத்துக்கே தீபாவளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சினாரியும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு ஒரு வறுமையான குடும்பம் இருக்குது. ஓகேங்களா? அங்கே ஒரு கல்யாண ஏஜில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அங்கே இங்கேயும் கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கி கல்யாணத்தை நல்லா சிறப்பாக முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இது ஜஸ்ட் தீபாவளி. ஓகே, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். கரெக்டாக புது தம்பதியரில் ஸோ தலை தீபாவளின்றதுனால அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்லேயே இருக்குது. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டை வந்து அழைக்கணும் தலை தீபாவளிக்கு. அப்போ வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸு அப்புறம் ஏதாவது ஒரு சீர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சீர் செஞ்சு கூட்டிகிட்டு வருவாங்க. கரெக்டாக? அப்போது இந்த சீர் செய்கிறதுக்கு அவங்க அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு கடன்லாம் வாங்கி அப்படியே ஒரு ஃபேக் ஸ்மைலோட அவங்களோட மாப்பிள்ளை அழைச்சிட்டு வருவாங்கல்ல. இந்த நிலை எப்போ மாறுதோ, அதாவது மாப்பிள்ளை தன்னோட மாமனார்கிட்ட, மாமா எனக்கு இந்த சீர் வரிசையில் எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுத்ததே எனக்கு மிகப்பெரிய சீர்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக எனக்கு இந்த சீர் வரதட்சணையெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்களோ, அன்னைக்கு தான் அந்த ரெண்டு குடும்பத்துக்குமே தீபாவளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தீபாவளி இஸ் மீன் ஃபார் ஹாப்பினஸ். ஒருத்தங்க வந்து துன்பத்தில் இருந்தாலும் என்னதான் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்களோட துயர நிலை என்னைக்கு மகிழ்ச்சி நிலையாக மாறுதோ அன்னைக்கு தான் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் போது தான் அவங்களுக்கு அன்னைக்கு தான் they'll feel it's like a தீபாவளி. ஓகே.